ஸோ 2026ல எந்த ஐடி கேரியர்ஸ்க்குலாம் வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க? ஓகே, 2026 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இல்லை, இதுக்கப்புறமும் இந்த ரோல்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பேயிங் ரோலாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் மட்டும் போதுமா, இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆக வேறு ஸ்கில்ஸ் தேவைப்படுதா? ஆக்சுவலி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இப்போ 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். நிறைய பேர் இதை வந்து வெறும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் இருக்குது. இப்போ இந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இந்த நம்ம டிஃபைன் பண்ண எல்லா ரோல்ஸுமே எல்லாருமே தெரியுது. அதாவது இப்போ நம்ம சொல்கிற ரோல்ஸ்லாம் இதுக்கு தான் அதிகமான சேலரி வருது நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேயிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஃப்ரெஷர்ஸுக்குமே அந்த கோல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரி ரோட் மேப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய ரோட் மேப் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. காஷி இன்ஃபோடெக் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ல் அதிகமாக சேலரி தரக்கூடிய ஐடி கரியர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் சாய் அரவிந்த் தக்ஷன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டில் எல்லாருமே எய்ம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான சேலரி இருக்கக்கூடிய ரோலில் தான் நான் போகணும் அப்படிங்கிறத எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ யாருமே ஒரு 15,000 மொத்தம் போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அதிகமான சேலரிக்கு வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மனிஷா வந்திருக்காங்க அந்த கொஷின்ஸை உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து கேட்கறதுக்கு. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் யுவராஜ். இவர் பிகாம் படிச்சிருக்காரு, 2022ல் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிருக்காரு. இப்போ ஒரு சூப்பரான கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்பீச்சை கேட்போம் வாங்க. பிகாம் கிராஜுவேட், 2022 பாஸ்ட் அவுட். ஸோ ஏஎம் ஜெயின் காலேஜ் தான் என் டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்க்கில் காசா டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஐடி ஃபீல்டில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு சாரை மீட் பண்ணேன், வெங்கட் சாரை. ஸோ அதுக்கப்புறம் அவர் மூலயமா ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக என் நாலேஜ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு. ஸோ சாரோட கைடன்ஸோட நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 ஆஃபர் வாங்கியிருக்கேன். ஸோ யுவராஜோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். 2022ல் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்கு சூப்பராக மூவ் ஆயிருக்காரு. ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சா போதும் நம்மளாலுமே வந்துட்டு ஈஸியாக ஐடிக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம யுவராஜ். நான் டைரெக்டாகவே வந்து விஷயத்துக்கு வரேன். ஸோ 2026ல் எந்த ஐடி கேரியர்ஸ்க்குலாம் வந்து அதிகமாக பே பண்ணுறாங்க? ஓகே, 2026 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இல்லை, இதுக்கப்புறமும் இந்த ரோல்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் பேயிங் ரோலாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏஐ இன்ஜினியரு, 2வது ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், அதுக்கப்புறம் இந்த ஏஐயை ரன் பண்ணக்கூடிய க்ளவுட் ஆர்கிடெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணக்கூடிய சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் டேட்டாஸை கொடுக்கக்கூடிய டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல். ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை பேயிங் ரோல்ஸாக இருக்க போது. கூடவே டெவலப்மெண்ட் ரோல்ஸும் இருக்கும். அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் அதில் ஏஐ இன்டகிரேஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது ஒரு ஏஐ சொல்யூஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேட்பாட்டே இருந்தாலுமே அதை ஏஐ வச்சு அவங்க சேட்பாட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்குள்ளேயோ இல்லை வெப்சைட்குள்ளேயோ. ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் அதுக்குமே அதிகமான சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்போவுமே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, எது அதிகமான சொல்யூஷன்ஸை கொடுக்குதோ அதுக்கு தான் அதிகமான சேலரிஸை கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஏஐ ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கெல்லாம் தான் இனிமேல் அதிகமாக பே பண்ண போகிறாங்க. ஆமாம், அதாவது ஏன்னா இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே ஏஐ வந்துருச்சு. இப்போ நார்மல் சின்டாக்ஸ் எல்லாத்தையும் ஏஐ ஜென்ரேட் பண்ணுதுன்னும் போது நம்ம அதை எப்படி ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆகணும், எதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணக்கூடியது தான் ஹியூமன் பீயிங்ஸோட வேலையாக இருக்கும். அதுக்கான சின்டாக்ஸு, அதுக்கான கோடிங்ஸ் எல்லாத்தையும் ஏஐ தான் பண்ண போகுது. அப்போது ஏஐ சுற்றி தான் நம்ம இனிமேல் இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே நமக்கு க்ரியேட் ஆகும். ப்ளஸ் அதுக்கு அதிகமான சேலரிஸும் இருக்கும். ஓகே.
ஹை பேயிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் மட்டும் போதுமா, இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆக வேறு ஸ்கில்ஸ் தேவைப்படுதா? ஆக்சுவலி டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இப்போ 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். நிறைய பேர் இதை வந்து வெறும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் இருக்குது. பைத்தான் வந்து நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஸ்கில் கெயின்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பைத்தான் வச்சு நான் ஏதாவது டெவலப் பண்ணியிருக்கணும். இப்போ 2 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு டெவலப்பர் வந்து அவங்க மிஷின் லேர்னிங் ஏஐ எல்லாம் படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டெவலப்பர் வந்து அந்த மிஷின் லேர்னிங் ஏஐ வச்சு ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணி அதை ஃபாஸ்ட் ஏபிஐ பேக் அண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போய் டாக்கரில் டிப்ளாய் பண்ணி அதை க்ளவுட்லேயும் எடுத்துகிட்டு போய் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. மீன்ஸ் அந்த ஒர்க்கை ரியல் டைமில் பண்ணுறதுக்கான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கில் அப்படிங்கிறது வெறும் படித்தது மட்டும் கிடையாது, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதும் சேர்த்து தான். அப்போது நம்ம எந்த டெக்னாலஜி எடுத்து படித்தாலுமே அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை நம்ம நிறைய பண்ணியிருக்கணும். அதை ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே. ஓகே, 2026 வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்றது நம்ம பார்த்தோம். லாங் டைம் க்ரோத்துக்கு வந்து எந்த மாதிரி டெக்னாலஜி? ஆக்சுவலாக நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் ஏஐ இன்ஜினியர், அந்த ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அது கூடயே பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்துடும். அதாவது அந்த கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மை வந்து இப்போது ஓஎஸ் எந்த ஓஎஸில் ரன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் சரி, ஃபியூச்சர்லேயுமே சரி, எல்லா கம்பெனிஸும் என்ன தான் கேட்க ஆரம்பிப்பாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க, ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ரெடி பண்ண தெரியுமா? அந்த ஏஐ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் ஏஐ லிட்ரஸி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏஐ லிட்ரஸினா நீங்கள் என்ன டொமைனில் வேணால் இருங்க, உங்களுக்கு ஏஐ பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஏஐ யூஸ் பண்ண தெரியணும். அட்லீஸ்ட் அதாவது ஏஐ பில்டு பண்ண தெரியலனா கூட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடி, கிளாட் மாதிரியானது. ஸோ அதையாச்சும் யூஸ் பண்ணவாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்போ இந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கான காரணங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இந்த நம்ம டிஃபைன் பண்ண எல்லா ரோல்ஸுமே எல்லாருமே தெரியுது. அதாவது இப்போ நம்ம சொல்கிற ரோல்ஸ்லாம் இதுக்கு தான் அதிகமான சேலரி வருது நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டெக்னாலஜிஸை ஒரே வாட்டி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சம்மந்தமே இல்லாமல். அதாவது இதுக்கும் ரிலேட்டிவிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பைத்தானோட லைப்ரரிஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கேயே டேரெக்டாக வந்து நான் இன்னொரு மொத்த டொமைன்லேயே சேஞ்ச் பண்ணுறேன், ஜாவா படிக்கிறேன். ஸோ பைத்தான் ஆல்ரெடி இருக்குது, இன்னொன்றும் ஜாவாவும் சேர்த்து படிக்கிறேன். நிறைய டெக்னாலஜிஸ் ஒரே வாட்டி சைமல்டேனியஸாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சின்டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, எவ்வளோ எரர்ஸ் வருது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதில் தான் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறதே அவங்க கற்றுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்னென்ன லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அதை சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் கற்றுப்பாங்க. ப்ளஸ் முக்கியமாக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேணும். ஸோ இங்கே நிறைய சர்டிஃபிகேட் இருக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது, அதை நம்ம லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூவரே வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறாங்கன்னா அது உங்களால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி ஸ்கில்லாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்டர்வியூ போகிற ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்கில் தெரியும், அதை நான் இவ்வளோ சர்டிஃபிகேட் 10 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்க எடுப்பாங்களா? இல்லை எனக்கு 2 ஸ்கில் தெரியும் ஆனால் அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஏன்னா அவங்களால அந்த கற்றுக்கிட்ட ஸ்கில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும். ஓகே. ஓகே, இப்போ ஹையஸ்ட் பேயிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஃப்ரெஷர்ஸுக்குமே அந்த கோல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரி ரோட் மேப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய ரோட் மேப் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அது லைக் பைத்தானாக கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைத்தானு, அதுக்கப்புறம் எஸ்கியூஎல், அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைத்தான் வச்சு நான் டேட்டா சயின்ஸ் பண்ண போகிறேன்னா இல்லை பைத்தானை வச்சு வெப் டிசைனிங் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து க்ளவுட் பேசிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதில் ஏஐ டூல்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக. நெக்ஸ்ட்டு ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அதை வச்சு பில்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட பைத்தான், எஸ்கியூஎல், க்ளவுட் இது எல்லாத்தையும் வச்சு ரியலான ப்ராஜெக்ட்ஸை வந்து பில்ட் பண்ணணும். அதை கிட்டப்பில் அப்லோட் பண்ணி லிங்க்டின்லேயுமே ஷேர் பண்ணி வைக்கணும். ஏன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது தான் இந்த ரெக்ரூட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட்டை பார்த்து கூட. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கணும்.
ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லேயே கிடச்சிரும். ஸோ அப்போ என்னால் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண முடியுது, என்னால் இன்டர்வியூவும் கிராக் பண்ண முடியும், உள்ளே போய் என்னால் ஒர்க்கும் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தாலே ஈஸியாக நம்ம ஜாப் இன்டர்வியூஸ் எல்லாமே கிராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ட்ரீம் ஜாபை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணுறது, எங்கே போய் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் என்ரோல் பண்ணுறது மூலியமாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணி அதில் ப்ராஜெக்ட்ஸும் உங்களால் பண்ணிட முடியும். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீல்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 20 LPA 50 LPA பேக்கேஜ்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாசிபிள் தான். பட் அதுக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு டாப் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கணும். நிறைய வந்து எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ரியாக்ட் அப்படின்ற டெக்னாலஜி மட்டும் தெரியுது. ஸோ கேண்டிடேட் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ரியாக்ட் யூஸ் பண்ண தெரியுது. கூட வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ, AWS, டாக்கர்ஸ் அண்ட் வந்து ஓப்பன் ஏஐ APIs இதெல்லாமே தெரியுது அப்படின்னா, ஸோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து கம்பெனிக்காக கேண்டிடேட் பியை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக வந்துட்டு பிஸ்னஸ் எக்ஸ்போசர் இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப் வெர்சஸ் MNC எங்கே சேலரி க்ரோத்தாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு சேலரிஸ் கொடுப்பாங்க, பட் வித் ஹையர் ரிஸ்கோட இருக்கும். பட் MNCs வந்து யூஸ்வலாகவே அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஹையஸ்ட் சேலரியில் தான் இருக்கும். ஹையஸ்ட் சேலரிக்கு DSA கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கம்பெனியை பொறுத்து இருக்கலாம். சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆல்சோ வந்து சிஸ்டம் டிசைன்ஸ் இருந்தால் போதும். அடுத்த கொஸ்டின் வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து அதிக சேலரியை சேஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேலரி அதிகமாக தராங்க அப்படின்றதுனால ஒரு டெக்னாலஜியை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் அது லாங் டேர்மில் இருக்குமா, இல்லை வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, கன்சிஸ்டண்டாக லேர்ன் பண்ண முடியுமா, இதெல்லாமே வந்து பார்க்காம இருக்கிறது பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏஐ ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா ஹையஸ்ட் சேலரி வாங்கிட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஏஐ தெரிஞ்சிருக்கணும், கூட வந்து டொமைனோட நாலேஜ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளவுடு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ரெஷ்யூம் வந்து ப்ரொஃபைல் வந்து ஹை வேல்யூஸாக இருக்கும். அடுத்து வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் வந்து சீனியர் ரோல்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு டிஸ்கஷனில் லீடிங்காக இருக்கிறதுக்குமே வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறதுக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீலான்சிங்கில் ஹை இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர்ஸும் ஏஐ இன்ஜினியர்ஸுமே வந்து ஃப்ரீலான்சிங்ஸாக நிறைய ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ்க்கு ஃபாரின் கம்பெனிஸ் மட்டும் டார்கெட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய இந்தியன் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய GCCS ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேலரிஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கான டேலண்ட் இருக்கும் பட்சத்தில். ஃபைனல் ரியாலிட்டி, அதாவது ஹையஸ்ட் சேலரி சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெறும் ஒரு டூல் எக்ஸ்பர்ட்டாக இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். கூட வந்துட்டு ஒரு ஸ்கேலபில் பில்ட் பண்ண தெரியணும். அண்ட் வந்து பிஸ்னஸ் சொல்யூஷனில் வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈஸியாக ஹையஸ்ட் சேலரி நம்மளால் எய்ம் பண்ண முடியும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.